சேர்ந்து உற்சாகமா கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து பாடி அப்பா ஆரம்பி. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமாய் ராஜாதி ராஜாவான் கர்த்தாதி கர்த்தராம் என் இயேசு சொல்லி பாட போகிறோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சொல்லுங்க. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை சொல்வோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை சொல்லுங்க. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சேர்ந்து பாடி அப்பாவை ஆராதிக்க போகிறோம். கால்கள் இளநீ பள்ளத்தில் விழுந்த போலதான் இப்படி கரமனை தூக்கி வைத்ததே அதை நினைத்து நன்றி சொல்லி பாட போகிறோம். கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. சொல்லுங்க. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கி கல்லாயிருந்த என்னை மூளைக்கு தலை கல்லாய் மாற்றிவிட்டு. ஓ தள்ளப்பட்ட கல்லாயிருந்த என்னை மூளைக்கு தலை கல்லாய். அதனால் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை சத்தத்தை உயர்த்தி சொல்லு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சொல்லுங்க. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சிங்கங்கள் சூழ்ந்து என்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. சொல்வோம். சிங்கங்கள் சூழ்ந்து என்னை கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி. ரெண்டு கரங்க உயர்த்தி சொல்லுங்க. நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்து. சொல்வோம். நானே உன் தேவனாய் வாக்குரைத்து மட்டும் நடத்தி கொண்டு வந்தீங்களேப்பா, நன்றி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை. நல்ல கடனை சேர்ந்து அவரை ஆராதிக்கிறவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாய் கர்த்தரின் நாமத்தை. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின்
சத்திய வார்த்தைகள் என் உள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சொல்லுங்க. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம். நல்ல கரவை தட்டி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். கர்த்தரின் நாமத்தை உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். கர்த்தரின் நாமத்தை சபதம் சொல்வோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். கர்த்தரின் நாமத்தை உம்மை ஆராதிப்போம். கர்த்தரின் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் சொல்வோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. சொல்லுங்க. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். நல்ல கரங்களை சேர்ந்து எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள். பலவித சோதனையா கூடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. சொல்லுங்க. பலவித சோதனையா நாங்கள் கூடமிடப்பட்டோமையா, பொன்னாக புது இருதயம் தந்துட்டீங்களப்பா. எங்க தலைய எண்ணெயினால் அபிஷேகம். சொல்லுங்க பாருங்க. எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம். நல்ல கரங்களை சேர்ந்து எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவனே. ஓ எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றும் எங்கள் கண்மலையே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுங்க. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுங்க. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ரெண்டு கரங்களும் உயர்த்தாங்கப்பா. எல்லா ரெண்டு கரங்களும் உயர்த்தப்பா. சொல்ல போகிறோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருப்போம். எங்க
எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசுவின் துதியை பாடிக்கொண்டே இருப்போம். ஏனால் இம்மட்டும் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, அது உம்முடைய தயவு அப்பா. இம்மட்டும் நாங்கள் அழியாமல் நிற்கிறோம் என்று சொன்னால் உம்முடைய கண்களின் தயவு எங்கள் மேல இருந்ததுனால தானே ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். சொல்லுங்க. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். ஓ யஷி உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் என்னோடு வருபவர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை சொல்ல பார்க்கலாம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோயி, எல்ரோயி. நீர் என்னை காண்கின்ற தெய்வம் நீர்தானே. என் இதயத்தில் வாழ்கின்ற தெய்வம். சொல்லுங்க. எல்ரோயி. நீர் என்னை காண்கின்ற தெய்வம் நீர்தானே. என் இதயத்தில் வாழ்கின்ற தெய்வம். உம்மை அல்லால் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உம்மை அல்லால் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் என் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆராதனை. 2 கரங்கள் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவளுக்கு ஆராதனை செலுத்துவோமா? அவர் நம்மளை காண்கின்றவர். அவர் நம்மளுடைய அழுகுரலை பார்க்கிறவர். நம்முடைய வேதனையை அறிந்திருக்கிறவர். அவர் மனிதனை போல முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர். He knows everything. உமக்கே ஆராதனை, உமக்கே, உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. நீர் எந்தன் எல்ரோயி. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. நீர் என்னை காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை,
உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோய், நீர் எந்தன் எல்ரோய். சொல்லுங்க, நீர் எந்தன் எல்ரோய், நீர் எந்தன் எல்ரோய். எவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்தாலும் உங்களை காப்பாத்துக்கிறதுக்கு ஒரு காரம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்பித்தான் ஆகணும். 80வது மாடியில இருந்து கீழே விழுந்து யாராவது பொழைப்பாங்களா? மேல் மாடியில இருந்து விழுந்து நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. மன்ஹாட்டன், நியூயார்க்ல இருக்கிற அந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங் 102 மாடிகள் உயரமானது. நியூயார்க் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை எம்பயர் ஸ்டேட் பில்டிங் கூட்டிட்டு போவாங்க. இட்ஸ் an iconic பில்டிங். அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா அந்த பிக்சர்ஸ்ல கண்டிப்பா எம்பயர் ஸ்டேட் பில்டிங் இருக்கும். மேல போறதுக்கு பெரிய கூட்டம் நிற்கும். நான் அந்த கூட்டத்துல நின்று சோர்ந்தே போயிருக்கிறேன், வேண்டாம் போயிடலாமான்னு. ஏன்னா எல்லாருமே அங்க போகணும்னு விருப்பப்படுவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பெண்மணி 80வது மாடியில இருந்து லிப்ட்ல விழுந்து அவங்க உயிர் பிழைச்சாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏனென்றா ஜூலை 28, 1945 பெட்டி லூ ஆலிவர் என்கிற ஒரு பெண்மணி, அவர்களுடைய கடைசி நாள் வேலையில அன்றைக்கு என்ன ஆச்சுன்னா பயங்கர ஃபாக். அதனால சரியான வெளிச்சம் இல்லாத காரணத்தினால புகைமூட்டமா இருந்ததுனால ஒரு B-2 பாம்பர் பிளேன், அந்த B-2 பிளேன் வழி தெரியாமல் எங்கே இறங்குவது என்று தெரியாமல் நியூயார்க்ல இருக்கிற எம்பயர் ஸ்டேட் பில்டிங், உயரமான அந்த பில்டிங்ல இந்த பெட்டி அம்மா வேலை செய்யற இடத்துல கொண்டு வந்து இந்த பிளேன் அடிச்சுட்டாங்க. சரி, அவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுட்டாங்க. ஆகவே ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்கள உடனடியா கீழே கொண்டு போய் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு பிளேன் இடிச்சதுல தப்பிச்ச அந்த அம்மாவை லிப்ட்ல ஏத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அந்த லிப்ட்ல இருந்த 6 கேபிளும் அறுந்து போயிருந்துச்சு. உள்ள ஏத்துற அந்த அம்மாவை லிப்ட்ல ஆன் பண்ண உடனே அது கீழே இறங்க ஆரம்பிச்ச உடனே எல்லா கேபிளும் உடஞ்சிருச்சு. 6 கேபிள் உடஞ்ச நிலையில வேகமா கீழே போகுது. 80வது ஃப்ளோர்ல இருந்து லிப்ட் போகுது. யோசித்து பாருங்க. அந்த லிப்ட்ல நான் பயணம் பண்ணிருக்கிறேன். அது சில நொடிகளுக்குள்ள அது போகும். ரொம்ப ஃபாஸ்ட் லிஃப்ட், ஆனா ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். அதுல ஒரு சேஃப்டி கேபிள் வேற கொடுத்துருப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த சேஃப்டி என்ன பண்ணும், உடனே அந்த லிஃப்ட சைட்ல லாக் பண்ணி அந்த லாக் பிடிச்சிடும். ஆனா அந்த சேஃப்டியும் உடஞ்சிருச்சு. பெட்டியுடைய உயிர் ஊசலாடுகிறது. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பெரிய லிஃப்ட் கீழே இறங்கி வரும்போது அந்த லிஃப்ட் ஒரு தானா ஒரு இயற்கை உருவானது. என்னதுன்னா, மேல இருந்த காத்தையெல்லாம் கீழே தள்ளுச்சா, அவ்வளோ காற்றும் அந்த லிஃப்ட்டுக்கு கீழே மாட்டிக்கிச்சு. கம்ப்ரஸ்ட் ஏர் கீழே போய் ஒரு குஷனிங் எஃபெக்ட். அது மட்டும் இல்ல, உடஞ்ச அந்த கேபிள் எல்லாம் கீழே இறங்கும் போது அது நேரா விடாது, அது சுத்தி விழுந்துருச்சு. ஆகவே என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த லிஃப்ட் அந்த காத்துல ஸ்லோ டவுன் ஆகி இந்த உடஞ்சு விழுந்த கேபிள் மேல போய் அது அப்படியே குஷனிங் எஃபெக்டா லேண்ட் ஆச்சு. உயிரோட அந்த அம்மா சில அடிகளோட சில மாதங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஆனா உயிர் பிழைச்சிட்டாங்க. 80வது மாடியில ஒரு பிளேன் இடிச்சு அதுல பிழைச்சு 80வது மாடியில இருந்து லிஃப்ட்ல கீழே விழுந்து உயிரோட அந்த அம்மா பிழைத்தாங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்ல. உங்க லைஃப்லயும் கூட நீங்க எங்க இருந்து கீழே விழுந்தாலும் மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க பினான்ஸ்லயோ வாழ்க்கையிலயோ படிப்புலயோ இடறி விழுந்துட்டீங்கன்னா கீழே விழுந்துருவோம், இதோட நம்ம கடை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களை காப்பாத்துறதுக்குன்னு கர்த்தர் ஒரு இயற்கைய ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க எவ்வளவு விழுந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்த அவரால முடியும். நம்புங்க. பெட்டி லூ ஆலிவருக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அன்புடைய பிள்ளைங்க, நானும் எங்களுடைய அலுவலகத்துல ஒரு நாள் இந்த லிப்ட்ல ஏறும்போது 3வது மாடியில இருந்து திடீர்னு அந்த லிப்ட் படார்னு கீழே விழுந்துச்சு. நான் விழுந்த போது நான் நினைச்சேன் இன்னைக்கு ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லி. ஆண்டவருடைய சுத்த கிருபை பாருங்க. விழுந்த அந்த லிப்ட் விழுந்துச்சு, ஆனா ஒரு காயமும் ஏற்படாதபடி கடவுள் என்னை காப்பாற்றினார். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. சங்கீதம் 37:24 Though he may stumble he will not fall, for the Lord upholds him with his hand. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தமது கையினால் தாங்குகிறார். God's hand will sustain you. ஆண்டவருடைய கரம் உங்களை தூக்கி நிறுத்தும். நீங்க விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, விழுகிற மாதிரி இருக்கும், ஆனா கர்த்தர் உங்களை தம்முடைய கையினால தாங்குவார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்களை கர்த்தருடைய கரம் தாங்கிக்கிட்டு இருக்குது. நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும், நீங்க எவ்வளவு தோல்விகளை சந்திச்சாலும் அவருடைய கரம் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தும். அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம், உலகத்தை படைச்ச கரம். அவருடைய கரம் உங்களை மண்ணில இருந்து மனுஷனா மாத்தின கரம்.
அண்ட சராசரங்களையும் உருவாக்கின கரம். இந்த கரம் உங்களை தாங்குங்க. நீங்க வீணாய் போக மாட்டீர்கள். உங்க வாழ்க்கை தோல்வியில முடியாது. அவர் உங்களை மறுபடியும் உயிரோட எழுப்பி உயரத்திலே உட்கார வைப்பார். நம்பிக்கை இழந்துடாதீங்க. உங்களை தூக்குறதுக்கு ஒரு கரம் இருக்குது. உங்களை தூக்கி உயர்ந்த கண்மலை நிறுத்த ஒரு கரம் இருக்குது. God bless you. Have a wonderful day. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன் குறித்திருக்கிறாராம், முன் அறிந்திருக்கிறாராம். ஆனால் எந்த விதத்திலே நம்மை முன் அறிந்திருக்கிறார்? அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்ம மேல் அவர் வைத்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பு என்ன? உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்ப அவர் விரும்புகிறார். உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதமும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன்? அந்த சகல ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பதற்கு 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக. So God has an expectation as to how he wants you to stand before him. அவருக்கு முன்பாக நாம் எந்த ஸ்தானத்திலே, எந்த வழியிலே அல்லது எந்த எதிர்பார்ப்பிலே நாம் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா அந்த ஃபங்க்ஷனில் அமெரிக்காவில் அல்லது வேறு தேசங்களில் நமக்கு அழைப்பு கொடுக்கும் போதே சொல்லுவாங்க என்ன ட்ரெஸ் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மல்ஸில் வரணுமா, இல்லை கேஷுவல்ஸில் வரலாமா, அல்லது இன்ஃபார்மல்ஸில் வரலாமா, அந்த ட்ரெஸ் கோடு அவங்க சொல்லுவாங்க. ஸோ சூட்டட்னா எல்லாரும் சூட் போட்டு வருவாங்க. அதே மாதிரி அங்கே வெட்டிங்னா அந்த வெட்டிங்கில் என்ன தீம்னு கேட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. எல்லாருமே அந்த வீட்டு நம்மளை அழைச்சிருக்கிறாங்களே அந்த வீட்டார் என்ன விரும்புகிறாங்கன்றத கேட்டு அந்த தீம் ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. அப்போ நம்ம உலகத்தையே படைத்த ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது அவருக்கு விருப்பமான விதத்தில் காணப்பட வேண்டும், அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், அவர் சொல்லுகிற இடத்துல நிற்க வேண்டும். ஸோ அப்போ ஸ்தானங்களும் நம்முடைய ஆயத்தம், the way we present ourselves is very important. நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக எந்த ஸ்தானத்திலே நிற்கிறோம், எப்படியாக நாம் பிரசன்ட் பண்ணுறோம், அவருக்கு முன்பாக எப்படி படைக்கிறோன்றதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த வசனம் சொல்கிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அவர் love has to be holy. நான் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பமானபடி நான் என் வாழ்க்கையை வாழ முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறேன்னு சொன்னா அந்த அன்பிலே பரிசுத்தம் இருக்கணும். இன்றைக்கு அநேக இடங்களிலே இந்த அன்பிலே
மாயமான ஒரு அன்பை இன்றைக்கு உலகம் சொல்லிக் கொடுக்கிறது. சில திருச்சபைகளும் அதை பேசுகிறது. என்னவென்றால், நீ எவ்வளவு வேணா பாவம் செய்ய, அவருடைய அன்பு மாறாது. அதுக்கு பேர் அதீத கிருபை. நான் என்னமோ பண்ணேன், ஆனாலும் அவர் என்னை தேடி வந்தாரு. நான் 1000 தடவை விழுந்தேன், என்னை தூக்கி எடுத்தாரு. அப்போ நீ விழுகிறதுக்கு ரெடியாகவே இருக்கிற. நான் விழுவேன், அவர் என்னை தூக்கிடுவார். இப்போ நான் விழக்கூடாதுன்னு வாழணுமா, நான் விழுந்தாலும் என்னை தூக்குவாருன்னு வாழணுமா? நான் விழக்கூடாதுன்னு வாழணும், நான் விழுந்தா தூக்கி விடுவாருன்னு வாழக்கூடாது. பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறவங்களுக்கும் பரிசுத்த குலைச்சலோடு நான் இருந்த ஸ்தானத்திலேயே பாவத்தின் நிலையிலேயே அவரை தேடுவேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசமே இதுதான். இதுதான் ஆண்டவர் ஸ்தானங்களாக பார்க்குற. அவர் நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? ஆலயத்தில் இருக்கும்போது நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். வெளியே போகும்போது நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் எதிர்ப்பாளரோடு பழகும் போது நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? ஆஃபீஸில், கல்லூரியில், நம்முடைய இருதயத்தில் நம்ம ஆண்டவரை எப்படி, எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோம்? அவர் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும், அவர் லவ் ஹேஸ் டு பி இன்கரப்டிபிள், ஒரு கரப்ஷன் இல்லாத, கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்தமான. ஏன்னா இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டபடியே. அவர் முதலாவதாக உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். எப்ப தெரிந்து கொண்டார்? உலகத்தோடு என்னை தெரிந்து கொண்டவர். He has chosen you. கலாத்தியர் ஃபர்ஸ்ட் வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தாராம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மை தெரிந்து கொண்ட எதற்காகன்னா, நமக்காக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கும்படி. சொல்லுங்க அல்லேலூயா. தெரிந்து கொண்டது அவருடைய பிரயோஜனத்திற்காக அல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, தம்மைத்தாமே கொடுப்பதற்காக. நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், அவருக்காக தெரிந்து கொண்டாருன்னு சொன்னா நம்மளை என்னமோ ஒரு சின்ன விளையாட்டு பொம்மை மாதிரி அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை வச்சு கொஞ்சம் விளையாடுவார், அப்புறம் தூக்கி போட்டுருவார். இல்லைங்க, நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், விடுதலையோடு இருக்கணும்ன்றதுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். For I have chosen him so that he will direct his children. ஒரு மனுஷன் மேல, அவர் தெரிந்து கொண்ட மனுஷன் மேல அவர் வச்ச அந்த பாசம், இன்னைக்கு அந்த லெகசிய ஆபிரகாமின் ஆசீர்வாதமா 1000 வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு நாம ஆண்டவரை தேடுகிறோம். அவர் மேல அவர் வச்ச அந்த தெரிந்து கொள்ளுதல். I have chosen Abraham. நிறைய பேர் பூமியில் இருந்தாங்க. கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஆபிரகாம் தன்னுடைய அந்த அரசாட்சியை இந்த பூமியிலே செயல்படுத்துவார், ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்புவார், ஒரு விசுவாச குடும்பத்தை எழுப்புவார், பல காரியங்களுக்காக தெரிந்து கொள்ளுவார். உதாரணமா யாத்ராமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் அல்லது யாத்ரா 35:30 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஊரியின் குமாரனாகிய பெசலேயலை எனக்காக நான் தெரிந்து கொண்டேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் ஞானத்திலே தெரிந்து கொள்கிறார். நம்ம பெரிய ஜனக்கூட்டம்ன்றதுக்காக தெரிந்து கொள்ளல, நம்ம அவருக்காக ஒரு சந்ததியாய் நிற்போம் என்பதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள
எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய், he has chosen you out of all the peoples on the face of the earth to be his people, his treasured possession. அவருடைய treasured possession தமிழ்ல என்ன போட்டிருக்குது? சொந்தமான ஜனம். எல்லா ஜனங்களிலும் அவர் நம்மை தெரிந்து கொள்ள. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். For the Lord your God has chosen them and the descendants. 18:5 அதுல ஆண்டவர் பாருங்க, இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த கோத்திரத்தை இருக்கிறாங்கல்ல, அவர்களை, அந்த லேவி கோத்திரத்தை எப்படி தெரிந்து கொண்டாராம்? அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாய கர்த்தர் உன்னை உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார். லேவினா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் நம்ம, அவருடைய சொந்த ஜனம். நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்றால் இன்றைக்கு அல்ல, அவர் என்றைக்கு நம்மை தெரிந்து கொண்டார் என்பது ரொம்ப முக்கியம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எங்க தெரிந்து கொண்டார்? அந்த ஐடியாவை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தமக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4 மறுபடியும் பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. யாருக்குள்ள நம்மை கிறிஸ்துவுக்குள் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை மகிமையிலே குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். We have been chosen in Christ, in him. நம்ம பிறப்பில ஆதாமுடைய சந்ததியாய் வருகிறோம். ஆதாமுடைய சந்ததியாய் வந்த எல்லாரையும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் இல்லை, ஆனா அதுல வர்றவங்க 2வது ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள். நம்முடைய ரட்சிப்பினுடைய அடையாளம் என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, 2 கொரிந்தியர் 5:17. அப்போ கிறிஸ்துவுக்குள் தான் நம்ம புது சிருஷ்டி. நம்முடைய ஆசீர்வாதமே கிறிஸ்துவுக்குள். நம்முடைய பாவ மன்னிப்பு, நம்ம ரட்சிப்பு, ஆசீர்வாதங்கள், பரலோக நம்பிக்கை, தேவன் கொடுக்கிற மகிமை. வெறுமையாய் கர்த்தரை பின்பற்றுகிறதை விட அறிந்து உணர்ந்து நாம் கர்த்தரை பின்பற்றுவது இன்னும் ஏற்புடையதாய் இருக்கிறது. To understand God and follow him, the importance of the truth that is in him, அவருக்குள்ள இருக்கிற சத்தியம், அவரோடு இருக்கிற அந்த ஒன்றிணைத்தல், the union to him, the restorer ordained for us from everlasting. அவர் நித்தியத்திலேயே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன்குறித்து, நம்முடைய ஆசீர்வாதங்களை முன்குறித்து, நம்முடைய ரட்சிப்பை முன்குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை முன்குறித்து நமக்காக இவ்வளோ பிளானோ அவருக்குள்ளேயே பண்ணி வச்சிருக்கிறார். உங்களை பத்தி திட்டத்தை அவர் வெளியே வைக்கல, அவருக்குள் வச்சிருந்தார். நீங்க அவர் மனசுக்குள்ள இருந்தீங்களா? He has chosen us in him. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று
எல்லாருக்கும் வெளிப்படையாய் ஆதி காண்பிக்கிறதற்கு காலம் முதற்கொண்டு மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம். ஆதியிலிருந்து ஒரு ரகசியம் இருந்துச்சு. பிதா கிட்ட நெருங்கணும்னா ஒரு குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்தா நீங்க அவரோடு கூட இணையலாம். அன்னைக்கு யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினவர் யார்? யாப்போக்கு ஆற்றங்கரையிலே ஒரு மனுஷனாக ரூபமாக காணப்பட்டவர் ஒருவர். யாக்கோபோட ஆவியில சண்டை போடல, மாம்சத்துல ஒருவர் வந்து லிட்ரலா யாக்கோபு கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டு அவன் பேரை மாத்தி இஸ்ரவேல்னு மாத்தினவர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் என்று எழுதப்பட்ட பல இடங்களில் பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்டு ஜனங்களை பலப்படுத்தினவர், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர், அவர்களை பராக்கிரமசாலி என்று அழைத்தவர், அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டவர், அவர்களை வேறுபடுத்தி பெரிய தரிசனங்களுக்காக அழைத்தவர். ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியம் என்ன ரகசியம்? அவரோடு இருக்கிற ஐக்கியம். You and I are connected. It's the secret that was hidden. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு புரியலங்க. எலியாவின் தேவன் சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா அந்த எலியாவுக்கு உதவி செய்தது யார்? யார் வந்து அவரை வனாந்தரத்தில் தட்டி அவரை தேற்றினது? தானியேல் முகம் குப்புற விழுந்து கிடக்கும் போது தானியேலை தூக்கி நிறுத்தினது யார்? ஒரு கரம் ஒன்று தோன்றினது, அந்த கரம் என்னை தூக்கி நிறுத்தினது என்று சொல்றார். எந்த கரம்? யாருடைய கரம்? உலகத்தையே படைத்த கரம், நம்மை உருவாக்கின கரம், நம்மை பாதுகாக்கிற கரம். அந்த ரகசியம் தான் நம்ம கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டதல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரகசியத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றார். தான் யார், பிதா யார், அவங்க இருவருமா சேர்ந்து நம்மகிட்ட என்ன பண்ண விரும்புறாங்கன்றத அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்களேன். 5ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். அவர் பூமியில இறங்கி வந்துட்டாரு, சீஷர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, தான் கற்றது எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உலகம் தோன்றுகிறதற்கு முன்பாகவே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. எனக்கு ஒரு ஆச்சரியம் இதுதான். அவ்வளோ மகிமையில இருந்தவர் பூமியில இறங்கி வந்து திருப்பியும் தான் இருந்த மகிமையை பத்தி அட்ரஸ் பண்ற அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு. நீங்களும் நானும் செய்வோமா? இப்போ போய் திருப்பியும் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் நில்லுங்கன்னா போய் நிற்பீங்களா? உங்கள் வீடு வாசல் உறவுகளை விட்டுட்டு திருப்பியும் போய் ஜீரோவாக மாறுங்கன்னா மாறுவோமா? அவ்வளோ பிதாவோடு மகிமையில் இருந்தவர் தம்மை வெறுமையாக்குனார்னு சொன்னால் நிறைய பேருக்கு அதை புரியல. அதனால தான் இயேசுவை அவங்களால லவ் பண்ண முடியல. அதனால தான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய துணிகரமாக அவங்க எழும்புறாங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் இப்படி பார்க்குறேன், நீங்கள் ஒரு குழந்தையா உங்க அம்மா வயிற்றுல வர்றதுக்கு முன்னாடியே உங்களை ஒரு குழந்தையா அவர் பார்த்துட்டார். உங்க தாயினுடைய மடியில நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு கற்பத்தில் இருந்தீங்க. அது எந்த கற்பம் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நீங்க பூர்வ காலத்திலேயே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அங்க பாருங்களேன், அதை சுற்றி இருக்கிற அந்த நட்சத்திரம், சூரியன், சந்திரன், கேலக்சிஸ், சோலார் சிஸ்டம் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை அவருடைய மடியில அவருடைய எண்ணத்துல கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை ஏற்கனவே அவர் யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே தந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. பிதாவாகிய தேவன் சொன்னாரு,
யோவான் 12:28 பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்து என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அவர் சொல்றாரு. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் உங்களை மகிமைப்படுத்தினவர் இன்னும் மகிமைப்படுத்துவார், இன்னும் உயர்த்துவார், இன்னும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தை சொல்ற உங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. உங்க வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவார். உங்களுக்கு ஒன்றும் இல்லை. 2 தீமோத்தேயு 1:9 இப்படியாக சொல்கிறது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய கிரியைகளின்படி ரட்சிக்கலையா. நீங்க ஒரு நாள் அழுது புலம்பி ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்கப்பான்னு கத்துனதுனால ஆண்டவர் உங்களை ரட்சிக்கலையா. ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க. எவ்வளோ பெரிய கிருபை இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் உலக தோற்றம் முதல் இந்த மைண்டில் இதை நீங்கள் மறுபடியும் அப்படியே உங்கள் மைண்டில் ஆசை போடுவீங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, கிறிஸ்து இயேசுவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னா அவர் ஏற்கனவே அவர் இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போவே அவருக்குள்ளே என்னை தெரிந்து கொண்டார். அப்போ இன்னைக்கு இல்லை, என்னுடைய 26வது வயசில் நான் ரட்சிக்கப்பட்ட போது இல்லை, அவர் அன்னைக்கே என்னை தெரிந்து கொண்டார். என் மேல பிரியம் அன்னைக்கே வச்சுட்டார். தம்முடைய தீர்மானத்தின்படி அவர் தான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You didn't choose me, I chose you. 2 தீமோத்தேயு 1:9 சொல்கிறது, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இதுதாங்க the stand that God called you for, the stand that God chose you for. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதும் உங்களையும் என்னையும் முன்குறித்ததே பரிசுத்தமாய் அவருக்கு முன்பாக நிற்பதற்காகத்தான். நம்ம பரிசுத்தமாகி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டதே பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தான். அப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழாம அவர்கிட்ட அன்பு செலுத்துறேன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு எல்லாமே அந்த அன்புல இருக்குன்னா அந்த அன்பு ஒரு நாளும் துரோகம் பண்ணாது. நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதற்கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்கள் இருதயங்களை அவர் ஸ்திரப்படுத்துவாராக. எதுல? தமக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும். உங்க இருதயத்தை அவர் ஸ்ட்ராங் ஆக்குவாராக. எதுக்கு தெரியுமா? பரிசுத்தத்தில் உறுதியா இருக்க. பழைய மனுஷன் திருப்பி வருவான், பழைய பாவத்தை மறுபடியும் செய்ய சொல்லுவான், மறுபடியும் உங்களை தூண்டுவான். இந்த ஒரு முறை இதை செஞ்சிருன்னு சொல்லுவான், யாரும் பார்க்கலன்னு சொல்லுவான். நம்ம மேல அவர் வச்ச நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண சொல்லி அவன் நம்மளை சோதிப்பான், டெம்ப் பண்ணுவான். என்ன செய்வோம்? இந்த ஒரு முறை விழுந்துடுறேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல போறோமா? இல்லை, அது எனக்கு தகுதியா இராது. அவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்காக அவர் இவ்வளோ பாடுபட்டு இருக்கிறார்.
பிசாசு என்ன செய்வான்னா உங்க சூழ்நிலைகளை காண்பித்து, பத்தியா பத்தியா அது சரியில்லை, இது சரியில்லை, நீ எதுக்காக இப்படி வாழணும், பரவாயில்ல, நீ காம்ப்ரமைஸ் பண்ணு, ஒன்றும் தப்பு இல்லை, உன் நிலைமை அப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்ககிட்ட சூழ்நிலைகளை காண்பித்து உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கான, ஏன்னா பரிசுத்தம் தான் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உடன்படிக்கையே. அந்த பரிசுத்தத்தை குலைச்சிட்டா உங்களை ஆண்டவர் கேட்பதற்கான ஸ்தானமே, பிளாட்ஃபார்மே ஹோலினஸ் தான். அதனால்தான் வேதம் சொல்கிறது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட திரும்பி வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் வரும்போது உங்களை அவர் பிதாவுக்கு பிரசன்ட் பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்களையும் என்னையும் பிழையற்ற பரிசுத்தமான உள்ளவர்களாக நம்மளை பிதா கிட்ட பிரசன்ட் பண்ணும். ஏன்னா உத்தரவாதம் எடுத்திருக்கிறார். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொல்லி நமக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். பிரதான ஆசாரியனா ஜெபித்திருக்கிறார். மத்தியஸ்தரா நமக்காக அவர் வழக்காடி இருக்கிறாரு. நம்முடைய ஆத்துமாக்களுக்காக தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி இருக்கிறாரு. நம்முடைய ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக பெறும்படி, நம்மை கொண்டு அநேக ஆயிரங்களை ரட்சிக்கும்படி நமக்காக ஒரு உத்தரவாதம் எடுத்திருக்கிறார். அவ்வளோ அவர் கேரண்டி கொடுத்திருக்கிறார். அவருக்கு சைன் போட்டிருக்கிறார். ரத்தத்தினால கையெழுத்தை குலைச்சு போட்டிருக்கிறார். நமக்கு எதிரடையா இருந்ததெல்லாம் குலைச்சு போட்டிருக்கிறாரு. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நமக்காக அவர் சொந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். எப்படிங்க துரோகம் பண்ண முடியும்? கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க. 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக. யாராவது ஆமென் சொல்லுங்க. தமக்கு முன் நிறுத்தும்படியாக, to make us stand before him. Thank you Lord. உங்க தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க போறார். உங்க வியாதிகளை எல்லாம் சுகமாக்க போறார். உங்களுக்கு விரோதமா எழும்பின ஆயுதங்களை எல்லாம் அவர் கேன்சல் பண்ண போறார். உங்களுக்கு விரோதமா எழும்பின மந்திரவாதிகள் எல்லாம் ஆண்டவர் ஓட விட போறார். இதுக்கு ஒன்னே ஒன்று தேவை. இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் ஒரு பரிசுத்தமாகுதலுக்குள்ள நம்ம கடந்து போகணும். சபையை பரிசுத்தப்படுத்த சொல்றார். மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் தருவாருங்க. ஆனா இந்த உலகம் இன்னைக்கு நிறைய பொருட்களை, ஆசீர்வாதங்களை மட்டுமே பேசுகிறது. சபை பரிசுத்தத்தை பத்தி அதிகமா பேசணும். For me to change according to his desire. அப்ப நீங்க உங்களையே யோசித்து பாருங்க. நீங்க சர்ச்சுக்கு வரும்போது உங்களுடைய உடை எப்படி இருக்குது? உங்க சிகை அலங்காரம் எப்படி இருக்குது? உங்க முடியை விரிச்சு போட்டு வர்றீங்களா, இல்ல ஒழுங்கா கட்டி வச்சிருக்கீங்களா? எதுக்காக பவுல் அப்போஸ்தலன் முக்காடு போட சொன்னாரு? ஏன்னா சர்ச்சுன்னு வரும்போது பக்கத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. அதையும் நீங்க யோசிக்கணும். நீங்க மட்டும் இல்லை, உங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு கண் இருக்குது. பரிசுத்தமா நம்ம வாழ்றது ஒன்று இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிறவங்க பரிசுத்தத்தை நம்ம குலைக்க கூடாது. பரிசுத்தமா நீங்க வாழணும்னா மற்றவங்களுக்கும் உங்க பரிசுத்தம் அப்பீலிங்கா இருக்கணும். வாலிப பசங்க வித்தியாசமா முடிய வெட்டுறது எதுக்கு? நீ வெட்டுறதே மற்றவங்க பார்க்கறதுக்கு தானே. தாடியை வித்தியாசமா அப்படியே வலிச்சு எடுத்து டை எல்லாம் போட்டு சண்டே வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடு. எதுக்கு? சரி, நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு தப்பு இல்லை, நல்லா ட்ரெஸ் மாத்துறது தப்பு இல்லை. ஆனால் அதை போடும்போதே ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உங்கள் மனசில் நீங்கள் அழகாக இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? அதுலேயே உங்கள் பரிசுத்தம் விளங்கிடும். நீங்கள் மேக்கப் போடும்போது அந்த மேக்கப் யாருக்காக? நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகவா, இல்லை மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காகவா?
எல்லாமே யோசித்து செய்யணும். அதனால இப்போ நாங்கள் இங்கே முன்னாடி வரணும்னா இதை பேசணும்னா நான் பரிசுத்தமாக இருந்தால் தான் அதை பேச முடியும். இருக்கா இல்லையா? நான் இதை பேசணும்னா நான் என்ன எவ்வளோ பரிசுத்தம். நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஆண்டவரேன்னு அவ்வளோ ஆண்டவர்கிட்ட பேசி ஜெபம் பண்ணி அவ்வளோ பரிசுத்தமாகுதலை விரும்பி இதை நான் பேசுகிறேன். இப்போது நான் என்ன பரிசுத்தப்படுத்திக்கலைன்னா உங்கள்கிட்ட இதை பேச முடியாது. நான் பரிசுத்த விரும்பலைன்னா நான் இதை பேச முடியாது. 10,000 டாபிக் இருக்குது பைபிளில், அதை பற்றி பேசலாம். வெற்றியை பற்றி பேசுகிறத விட்டு எதுக்குங்க பரிசுத்தை பற்றி பேசுகிறீங்க? பரிசுத்தமாக இருந்தால் தாங்க வெற்றியே வரும். சொல்லுங்க ஆமே. இந்த செய்தியை கேட்டு சிகரெட் அடிக்கிற ஒரு ஆள் சிகரெட்டை விட்டுறணும். இந்த செய்தியை கேட்டு லவ் பண்ணி தவறான வழியில் போகிற வாலிப பிள்ளை அதிலிருந்து வெளியே வந்துடணும். இந்த செய்தியை கேட்டு தவறான ஒரு நட்புல உறவில் இருக்கிற ஆள் அதை விட்டு வெளியே வந்துடணும். இந்த செய்தியை கேட்டு தண்ணி அடிக்கிற கும்பல் இருக்கிற அந்த ஃப்ரெண்டை விட்டு நீ வெளியே வந்துடணும். இந்த செய்தியை கேட்டு திருடுற உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு நீ திருந்தி வந்துடணும். இந்த செய்தியை கேட்டு உன் வாழ்க்கையில வேற ஒரு லெவலுக்கு நீ மாறி வந்துடணும். இது எல்லாம் இந்த பரிசுத்தத்தை விரும்புறவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் தன்னால வரும். எதை செஞ்சாலும், ஒரு முடிய சீவனாலும் சரி, ஒரு டேபிள்ல பேப்பரை அடுக்கி வைக்கிறதுல இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் பொருட்களை சீட்டை அரேஞ்ச் பண்றது, குப்பை தொட்டி எங்க வைக்கணுன்றதுல கூட, அந்த குப்பை தொட்டிக்குள்ள எப்படி போடணுன்றதுல கூட, நான் மாத்திரை எடுக்கிறதுல கூட எப்படி அந்த மாத்திரை எடுத்துட்டு இந்த காலியானதை வைக்க மாட்டேன், கட் பண்ணி போட்டுருவேன். உடனே எனக்கு போட்டுருணும். இது கொஞ்சம் ஓசிடி தான், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஆனால் எனக்கு இது அப்சசிவ் ஓசிடியா நான் பார்க்கல. நான் பார்க்கறது இது ஹோலி சிடி. ஆமா, நல்லது தானே. எனக்கு காரில் ஏறணும்னா கார் கிளீனாக இருக்கணும். உள்ளே இருக்க மேட்ரஸ் எடுத்து தட்டி இருக்கணும். அந்த மேட்ரஸுக்கு கீழே மண் இருக்கக்கூடாது. ஏன் இந்த ஸ்டாண்டர்டு? அதனாலேயே சில நேரத்தில் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னை பிடிக்காது. இவர் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லின்னு இருக்கிறார். ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் நம்மளால் ஏற்றுக்க முடியல. நம்ம கர்த்தருக்கு முன்னாடி கரைதிரை இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு அழுக்கு இருக்கக்கூடாது. நம்மளை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்க விரும்புகிறாரு? பரிசுத்த ஜனமா பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சரி, அதுக்குன்னு நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் நீ தலையை சரைச்சிக்கோ, நீ இதை எடுத்துரு, ஆண்டவர் அப்படிலாம் சொல்ல. ஒவ்வொருத்தருடைய பிரதிஷ்டை. நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் போடணும்னா நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் போடலாம். நீங்கள் கோல்டெல்லாம் அவுக்கணும்னு சொன்னால் அவுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதிஷ்டை, உங்களுடைய டெடிகேஷன். நான் இப்படி வாழ விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் எடுக்கிற அந்த தீர்மானம் தான். நீங்கள் எந்த லெவலில் அந்த பிரதிஷ்டையை எடுக்கிறீங்களோ அந்த லெவலில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே. எவ்வளவு நாள் சிஸ்டர்? இரவும் பகலும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பரிசுத்தமா கரைதிரையற்றதா அவருக்கு முன்பாக நிற்க விரும்புறீங்க? அவருக்கு முன்பாக பரிசுத்தமா நிற்க விரும்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9441505777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண்
9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் இ. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.